வாக்களிக்க சொந்த ஊர் செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பதாக ஒரு புகாரானது வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் செல்ல போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லையா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இதனால் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய சென்னையில் உள்ள பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் குறிப்பாக பூந்தமல்லியில் நேற்று இரவு முதலே போதிய பேருந்து இல்லாததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டது. அதே போல் இன்று காலையிலேயே தங்களது ஊர்களுக்கு செல்வதற்காக பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் குறிப்பாக ஒரு 50க்கும் மேற்பட்ட பயணிகள் காஞ்சிபுரம் பேருந்திற்காக நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகள் வராததால் ஆத்திரமடைந்த பயணிகள் பூந்தமல்லி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதே போல் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அவர்களே அங்கிருந்து கலைத்து வைத்தனர். ராஜலட்சுமி, வாக்களிக்க சொந்த ஊர் செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பதாக ஒரு புகாரானது வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் செல்ல போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லையா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இதனால் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய சென்னையில் உள்ள பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் குறிப்பாக பூந்தமல்லியில் நேற்று இரவு முதலே போதிய பேருந்து இல்லாததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டது. அதே போல் இன்று காலையிலேயே தங்களது ஊர்களுக்கு செல்வதற்காக பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் குறிப்பாக ஒரு 50க்கும் மேற்பட்ட பயணிகள் காஞ்சிபுரம் பேருந்திற்காக நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகள் வராததால் ஆத்திரமடைந்த பயணிகள் பூந்தமல்லி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதே போல் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அவர்களே அங்கிருந்து கலைத்து வைத்தனர். ராஜலட்சுமி, வாக்களிக்க சொந்த ஊர் செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பதாக ஒரு புகாரானது வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் செல்ல போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லையா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இதனால் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய சென்னையில் உள்ள பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் குறிப்பாக பூந்தமல்லியில் நேற்று இரவு முதலே போதிய பேருந்து இல்லாததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டது. அதே போல் இன்று காலையிலேயே தங்களது ஊர்களுக்கு செல்வதற்காக பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் குறிப்பாக ஒரு 50க்கும் மேற்பட்ட பயணிகள் காஞ்சிபுரம் பேருந்திற்காக நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகள் வராததால் ஆத்திரமடைந்த பயணிகள் பூந்தமல்லி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதே போல் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அவர்களே அங்கிருந்து கலைத்து வைத்தனர். ராஜலட்சுமி.